விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசுவந்தனைங்கிற கிராமத்தில் நீர்மோர் பந்தல், அதாவது வெயிலின் தாக்கம் கோடை வெயில் அதிகமாக இருக்குது, இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அங்கங்கே விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திறந்தாலும் பசுவந்தனை ரொம்ப நாளாக அங்கே முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் திறந்து வச்சு மக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர், அது இல்லாமல் பலரசங்கள், பல வகைகள் எல்லாம் கொடுத்து தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக இன்னைக்கு வழங்கப்பட்டது. மக்கள் யாராவது கோரிக்கைகள் வச்சாங்களா உங்ககிட்ட? ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம நீர்மோர் பந்தல் திறக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையிலே உள்ள ஒரு கழிப்பறை வசதிகள் வந்து பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு குறைகள் வச்சாங்க. அதை உடனே போய் நேரில் போய் பார்த்தோம். நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பயன்பாட்டுக்குள்ள ஒரு சௌகரியங்கள் கம்மியாக இருந்தது. உடனே அங்கே உள்ள நம்பர் வாங்கி வீடியோ அதிகாரிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கூப்பிட்டு பேசினோம். அவரும் உடனே அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி தர, ஒரு நாள் 2 நாளில் நிவர்த்தி பண்ணி மக்கள் நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து விவசாயிகளை போய் சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ஆமாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தொகுதி முழுக்க மானாவாரி காடு தான், வானம் பார்த்த பூமி. அதில் அங்கங்கே தோட்ட பயிர்களும் வந்து பயிரிடுறாங்க. அதில் குறிப்பாக அந்த பக்கம் பசுவந்தனை பக்கம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு பெருவாரியாக விவசாயம் பண்ணி ஒரு காலத்தில் நல்லா வலுவாக வந்துக்கிட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 வருஷ பயிர், 6 மாதம் 3 மாதம் பயிர் கிடையாது, 1 வருஷ பயிர். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே விலை இல்லாமல் 40-50 ரூபாய்க்கெல்லாம் விற்றும் இன்னைக்கு வந்து விலை இல்லாமல் விவசாயம் பண்ணி அதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு பாரம்பரிய உணவு, ஒரு மூலிகை உணவுலாம் சொல்லுவாங்க. அதனால மருந்துக்குரிய ஒரு ஐட்டம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது என்ன அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள விவசாயமான பொருளை எடுக்க முடியாமல் கிடக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விலை இல்லை. விலை இல்லாததை இன்னைக்கு போய் அதை அறுவடை பண்ணணுங்கும் போது அதுக்கான செலவினங்கள் அதிகமாகும். அப்படிங்கிறதுக்காக விளைஞ்ச பொருளை மண்ணுக்குள்ளே போடுற ஒரு நிலை வந்திருக்கு. விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சாங்க. அதை போய் நேரில் போய் ஆய்வு பண்ணி பார்த்தோம். சில கிழங்குகளை எடுத்து பார்த்தோம், நல்ல விளைச்சல் இருந்து அதை வெளியில் எடுக்க முடியல. அது அவங்க என்ன கோரிக்கை வைக்காங்கன்னா நேரடியான கொள்முதலா அதை வந்து விவசாயத்துக்கு இருந்து நேரடியாக விற்பனைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைச்சா தான் எங்களுக்கு பயன்பெறும். இடைத்தரகர்கள் இருக்கும்போது எங்களால் அதை வந்து நேரடியாக சந்தைப்படுத்த முடியல. 8 ரூபா 9 ரூபா 10 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையாக இருக்கு. அதனால கட்டுப்படி ஆகிற காரணத்தினால மண்ணுக்குள்ளே கிடக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கு. நான் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சு 10-20 நாள் ஆகுது. வருங்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாத ஒரு நல்ல விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் அதை வந்து நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு எங்கள் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு நான் எடுத்து செல்வேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றி பெறலை, இருந்தாலும் கூட இந்த பணிகள் வந்து தொடர்ந்து செய்கிறது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லைங்க, மக்கள் பணிங்கிறது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக தளபதி கூட இருந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது அரசியல் காலத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான மீடியாக்களை நாங்கள் வந்திருப்போமே தவிர அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வெற்றிங்கிறது எங்கள் தலைவர் வெற்றி தான், தலைவரோட வெற்றி தான் எங்களுடைய வெற்றி. மக்கள் பணிங்கிறது நாங்கள் சாகு காலம் வரைக்கும் தளபதி கூட இருந்து மக்கள் பணி செய்யறதுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மீடியா வெளிச்சத்துக்காக நாங்கள் இதை சொல்லலை, நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணி வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்காங்க. இது மாதிரி எதிர்பார்க்கலையே, நாங்கள் விட்டுட்டு எங்கள் பிள்ளைன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனாலும் பாருங்க, நாங்கள் தொடர்ந்து தோல்வின்னு இதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி இங்க இருந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றாருன்னு தெரியும். நாம தோல்வின்னு இதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 50,000 ஓட்டுக்கு மேல நமக்கு அழைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து தோல்வி கிடையாது. தொடர்ந்து நாங்கள் மக்கள் பணி செய்வோம். வெற்றி தோல்வி அப்பாற்பட்டு எங்க தளபதியின் வழியில மக்கள் பணி சிறப்பாக செய்யறதுக்கு என்றும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். தமிழகத்தில் வந்து தாவேக்க வெற்றி பெற்றோன்னு மக்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு தளபதி வந்து இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கான்ட்ராக்டுக்கு வரவங்க கூட இப்போ கூட சமூகத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கூட்டு பேசினாரு. ஊழல், அதாவது எந்த ஒரு கமிஷன் இல்லாம வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஊழல் பண்ணதுல நம்பர் 1 திமுகன்னு சொல்லலாம். நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்ப பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம், ஒரு கட்டடம் அனுமதி வாங்கணும்னா பல முறைகேடான MP ஃபண்டுன்னு நமக்கே தெரியாத ஃபண்டுகள் எல்லாம் உருவாக்கி எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ அதெல்லாம் நேரடியா அரசு அதிகாரிகளை வச்சுக்கொண்டே நேரடியாக மக்கள்கிட்ட எல்லாம் சுரண்டனதெல்லாம் இப்ப மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கிட்ட 1 பைசா லஞ்ச லாவணியம் இல்லாத அரசு தான் படைக்கணும்னு தளபதி வந்திருக்காரு. அதைத்தான் செய்வாங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சர், நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னது மாதிரி அதுதான் இயல்பு. இன்னும் ஒன்னா வரும். டாஸ்மார்க்ல ஊழல், எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. முதல்ல பயிர் வளரணும்னா களை எடுக்கணும். அந்த களை எடுக்கிற பணியை தொடங்கிட்டோம். இனி நிறைய களைகளை எடுத்துட்டு பயிரை, அதாவது தமிழ்நாட்டு மக்களை சிறப்பாக வாழ வைக்கிறதுல
தளபதி முழு மனசோட இறங்கியிருக்காரு, முழுமையா இறங்கியிருக்காரு. அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. இப்போ வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி வாக்களிப்பான்னு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உள்ளாட்சி தேர்தல் வந்துங்க, இப்ப ஒரு சட்டசபை தேர்தலில் சில மக்கள் ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா குழப்பநிலை இருந்த காலத்துல இன்னைக்கு என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலா 100க்கு 100 தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கறத நான் ஒரு கௌரவமா சொல்லல. மக்கள் மத்தியில் அந்த ஒரு எழுச்சி இருக்குங்க. உள்ளாட்சி தேர்தலும் சரி, அடுத்து வர தேர்தலும் சரி, தொடர்ந்து விசில் சின்னமும் தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் தான் இங்க வெற்றி. எதிர்வரிசையில் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஊழல்வாதிங்க, பயங்கர ஊழல். மக்கள் அதை குறையோடி போன ஊழல் இன்னைக்கு ஒண்ணுன்னா நம்ம கழக அரசு ஆட்சி அமைச்ச உடனே அது பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு எடுத்து நிற்கும் போது இப்படியெல்லாம் ஊழல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க மக்களுக்கு புரிய வந்துருச்சு. இனி எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டாலும் விசில் புரட்சி தான் இங்க நடந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கான புரட்சியா தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ நீங்க கேட்டீங்க, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, விளாத்திரம் தொகுதியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இல்லாம போச்சுன்னு சொல்லி, அது வெற்றி வாய்ப்பு இல்லாம போலேன்னு சொல்லி மக்களே வருத்தப்படுறாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா தொடர் வெற்றி விளாத்திரம் தொகுதியில தமிழக வெற்றி கழகம் உள்ளாட்சி தேர்தல் மன்றதாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும் தொடர்ந்து வெற்றி வரும். அது மக்கள் ஆதரவோட நாங்க மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம். வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரி. என் பேர் காசிராம், தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி வடகிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர்.